நான் ஒரு பக்கம் சந்தேகம் படக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா மோகன் பாபு தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படிதானே சார் இருக்கு. இப்போ பத்திரிக்கையாளருக்கு முன்னாடி வந்துட்டு அவங்கள அடிக்க பாயிறது, துப்பாக்கி தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ஒரு நடிகர் நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதி இவ்வளவு முக்கியமான ஒரு புள்ளி இப்படி பண்றாரு அப்படின்னா, இதையும் பண்ணிருக்க மாட்டாரான்ற ஒரு சந்தேகம் வரும்ல. இல்ல சந்தேகம் இருக்குன்னா ஆதாரம் வேணும்ல. 20 வருஷமா நீங்க முதல் கேள்வி 20 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? ஆதாரம் எங்க இருக்கு? என்ன இருக்கு? ஆமா. அது ரெண்டையும் கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட இந்த 20 வருஷமா அந்த ஆக்சிடென்ட்டை ஒரு 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம நேரடியாகவே அந்த லைவ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க இறங்குற ஹெலிகாப்டர் இறங்குற வீடியோ லைவாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் சந்தேகம் எங்கே நடந்திருக்க வாய்ப்பு? ஒருவேளை அந்த ஹெலிகாப்டரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ஏதாவது மாறு வேஷத்தில் போய் அந்த சினிமாவில் வர்ற காட்சிகள் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாராங்கிறதுலாம் கற்பனை தான். ஓகே. ஆனா இதை வந்து இவர் மேல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சமீப காலமா அவர் மேல ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பத்திரிகையாளர் சந்திக்க ஒரு பிரச்சனை நடந்த தாக்கப்பட்ட விஷயம், அதனுடைய நீட்சியா இவரை சிக்க வைக்கிறதுக்காக எதுவும் திட்டம் போட்டிருக்காங்களா என்னங்கிறது ஒரு சந்தேகம்.